ஒரு காவல்துறையிலையோ இல்ல காவல் நிலையங்கள்லயோ இல்ல ஏதாவது சிறையிலையோ மரணங்கள் ஏற்பட்டால் முன்னாடி இருந்த அரசுகள் எப்படி செயல்படுச்சு, எவ்வளவு மூடி மறைச்சது? எஃப்ஐஆரே போடல. எஃப்ஐஆர் போறதுக்கே 1 வாரம் 10 நாள் ஆகும். யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? எந்த இடத்திலும் இந்த அரசு ஏதாவது தவறு செய்தால் அவர் தவறுக்கு துணை போறதுக்கான அரசு இல்லை. கண்டிப்பா தவறு செய்தால் அவர் மீது 100% நடவடிக்கை. ஊராட்சி மன்ற தலைவர் நடவடிக்கை எடுத்தீங்க. ஆனா நிறைய மற்ற கட்சியை சேர்ந்தவங்க தொடர்ந்து அந்த இதுல சிக்கிட்டு வராங்க. நகராட்சியிலும் சரி மாநகராட்சியும் சரி பல்வேறு ஊழல் குற்ற மற்ற கட்சி நடவடிக்கை எடுக்க இல்ல. எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கோ நடவடிக்கை எடுக்கலாம். கம்ப்ளைண்ட் இல்லாம நீங்க ஒரு அனானிமஸா எடுக்க முடியாது. எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கோ அது ஊழலுக்கு யாராவது லஞ்சம் வாங்கினாங்களா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கு. நம்பருக்கு நீங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு, அதுல ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. ஒவ்வொரு துறையிலும் ஏதாவது லஞ்சங்கள் இருக்கா, யாராவது கேட்கறாங்களா, அந்த துறையில இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, எல்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லா துறைகள்லயும் தெளிவா சொல்லியாச்சு. பர்சன்டேஜ்ன்ற ஒண்ணு இந்த அரசுல கிடையாது. 100% இந்த அரசுல பர்சன்டேஜ்ன்ற ஒண்ணு எந்த இடத்துலயும் கிடையாது. அதை மீறி யாராவது தவறு செய்தால் அரசின் கவனத்திற்கு கண்டிப்பா கொண்டு வந்தாங்க. அரசு 2 மாசம் கூட ஆகல. 2 மாசத்துல எல்லா இடத்துலயும் இன்னைக்கு ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கட்டும், ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்ல முன்னாடி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாங்க? ஒன்னும் ஒளிவு மறைவு இல்லை, நம்ம ஒன்னும் ஒளிச்சு பேசவில்லை. எல்லாருக்கும் தெரியும் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்ல ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாங்க ஊருக்கே தெரியும். பத்திரப்பதித்தூர்ல ஒவ்வொரு பத்திரத்துக்கும் எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். யாருக்காவது நம்ம ஒன்னும் மறைச்செல்லாம் பேச வேண்டாம். எல்லா இடத்துலயும் எவ்வளவு வந்தாங்க. இந்த சோலாருக்கு நாங்க சொன்னோம்ல, 1 மெகாவாட்டுக்கு 25 லட்ச ரூபா சோலாருக்கு, அது கொடுத்தா தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் உள்ள போகும். எல்லாருக்கும் தெரிஞ்சதான், நம்ம ஒன்றும் மறைக்கிறதுக்கு இல்லை. இப்போ இந்த அரசு வந்த பிறகு அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கு. எல்லா இடத்திலும் நிறுத்தப்பட்டிருக்கு. பத்திரப்பதிவு துறையில அனைத்து மாறுதல்களும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா அதை சீரமைக்க வேண்டிய 100% சீரமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. எல்லா இடத்துலும் இருக்கு. பொதுமக்களும் உங்களுக்கு யாராவது பணம் கேட்டால், முதல்வர் அன்னைக்கு சொன்னது என்ன, பொதுமக்கள் உங்களுக்கு அரசு துறையில யாராவது பணம் கேட்டால், லஞ்சம் கேட்டால் கவனத்திற்கு கொண்டு வருவது பொதுமக்களுடைய கடமை. நீங்க பத்திரிகை நண்பர்களுடைய கடமை. நீங்க கொண்டு வாங்க, கண்டிப்பாக 100% நடவடிக்கை எடுக்கப்படும். அதெல்லாம் நிறுத்த வேண்டிய வேலையை தான் அரசு முதல்வர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதை தான் 100% நாங்களும் செஞ்சோம். இல்ல அது குறித்து விரிவான அந்த துறையில இருந்து ஆராய்ஞ்சிட்டு வராங்க. மாற்று என்ன செய்யணும் என்னன்னு சொல்லிட்டு விரிவாக ஆராய்ஞ்சிட்டு வராங்க. ஏன்னா அதுல ஹையர் ரேட்டுக்கு அவங்க பழைய ப்ரொபோசல் ஹையர் ரேட்டுக்கு ப்ரொபோசல் இருந்திருக்கு. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு தெரியும் 30% 20% கமிஷனும் சேர்த்து தான் ப்ரொபோசல் இருக்கு. எல்லா துறையிலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, பழைய டெண்டரை ரிவைஸ் பண்றோம்னா எல்லா கமிஷன் பஃபரை நாங்க குறைக்கணும். இப்போ எல்லா இடத்துல நாங்கள் என்ன சொல்லிருக்கோம்னா, கமிஷனா 30% முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கமிஷனை குறைச்சிட்டு நீங்க டெண்டரை போடுங்க. அந்த கமிஷன் பணத்தை அரசுக்கு வரணும். நாங்க யாரும் கமிஷன் கேட்கவில்லை. இந்த அரசு யாருக்கும் கமிஷன்ற வார்த்தை இந்த அலுவலகத்துக்குள்ள தலைமைச் செயலர் எங்கேயும் கிடையாதுன்னு தெளிவா சொல்லியாச்சு. ஸோ அந்த இல்லாமல் எல்லா டெண்டரையும் போட சொல்லியிருக்கு. ஸோ அதனாலதான் எல்லாருமே ரிவைஸ் அந்த எஸ்டிமேஷன் வேல்யூ ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய டெண்டர்ஸ்ல அந்த துறை அமைச்சர்கள் அதுல ஏதாவது முறைகேடு இல்ல தவறான எஸ்டிமேஷன் வேல்யூ, ஹையர் வேல்யூ, மக்கள் பணம் வீணாக போகும் பட்சத்தில் அதெல்லாம் ரத்து செய்து புது டெண்டர் கூட சொல்லியிருக்காங்க. எல்லாம் அதாவது 90-80% மேல நியமிச்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு எல்லா ஆர்டரும் போயிட்டு இருக்கு. பிபி ஜிபி அளவுல மாவட்ட அளவுல முடிஞ்சிருச்சு. ஒரு சில முனிசிபல் கோர்ட்ல இன்னும் அந்த மாவட்ட ஆட்சியர் இருந்து அந்த மாவட்ட ஆட்சியர் இருந்து வர இங்க ஆர்டர் போட்டுட்டே வராங்க. கிளியரா இப்ப போடுறதெல்லாம் திரும்ப சொல்றோம், போடுறதெல்லாம் டெம்பரரி. ஏன்னா முதல் முறையாக பல 45 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக ப்ரொஃபைல் எல்லா இடத்துலையும் சோர்ஸ் பண்ணப்பட்டு தெளிவா ஒவ்வொரு ப்ரொஃபைலும் எவாலுவேட் பண்ணப்பட்டு ஒவ்வொரு ப்ரொஃபைலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணி போட்டிருக்காங்க. இப்ப போடுறது கண்டிப்பா டெம்பரரி தான். ஏதாவது ஒரு இடத்துல யாராவது இன்எஃபிஷியன்டாவோ இல்ல தவறான ஆட்களோ தவறான நபர் இருந்தால் அந்த டெம்பரரி பீரியட் முடியறதுக்குள்ள அதுக்குள்ள அப்புறம் கண்டிப்பா ரீப்ளேஸ் இன்னும் ஒரு சில நாட்கள்ல அனைத்தும் ரிலீஸ் பண்ணுவாங்க. கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கான அந்த பூர்வாங்க அளவீட்டு பணிகள்லாம் செய்திருக்குன்னு சொல்லி படிக்கெல்லாம் கட்டியிருக்காங்க. ஜெயா பிளஸ்ல கள ஆய்வு நடத்தி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கோம். இல்ல தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? இல்ல எந்த இடத்துலயும் மேகதாது அணை விஷயத்துல தெளிவாக இருக்கிறோம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி டிபிஆர் சப்மிட் பண்றதுக்கு மட்டும்தான். அதை மீறி அவங்க செயல்பட்டுருக்கு தான் நம்ம எல்லாத்துலயும் நம்ம லீகலா போயிருக்கோம். சரி, 2 மாநிலங்களுக்குரிய பிரச்சனை நம்ம சட்டப்பூர்வமாக தான் தீர்க்க முடியும். 2 மாநிலங்களுக்குள்ள நம்ம போலீஸை வச்சோ இல்ல வேற மாதிரியே டீல் பண்ண முடியாது. 2 மாநில பிரச்சனைகள் சட்டப்பூர்வமாக தான் தீர்க்க முடியும். நமக்கு ஆணையம் வச்சிருக்கோம். இது இந்த நிலைமைக்கு கொண்டு போனதே திமுக தான். இவ்வளவு திமுகவுடைய 40-50 வருஷத்தை அவங்க செஞ்ச தவறு தான். 1970 இருந்து அவங்க செஞ்ச அனைத்து தவறுகள் தான் இவ்வளவு தூரத்துக்கு காரணம். சரி பண்றதுக்கு லீகல் ரெக்டிஃபிகேஷன் தான், லீகலா தான் நம்ம ஸ்டாண்ட் எடுக்க முடியும். அதுக்கான வேலை படிக்கட்டு அமைத்து அங்க இன்ஜினியர்ஸ் கூட்டி போய் அதற்கான பணிகளா செஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கும். இல்ல நம்ம லீகலா தான் நமக்கு அதுக்கான சப்மிஷனை கொடுப்போம். நம்ம அதுக்கான ரெக்டிஃபிகேஷன் கண்டிப்பா மேகதாது அணை கட்டுவதற்கான துளி அளவும் நம்ம இடம் கொடுக்க போறதில்லை. 100% நமக்கு சட்டப்பூர்வமான நமக்கு அனைத்துக்கும் நமக்கு ஆதரவா தான். ஏன்னா அவங்க அதுக்கு மேல கட்டக்கூடாதுன்னு ஃபாரஸ்ட்ல என்விரான்மெண்ட்ல எல்லாத்துக்குமே எதிர்பார்க்கு. நம்ம அந்த அப்ரோச்ல தான் கண்டிப்பா அதை கட்டவிடாத அளவுக்கு நம்ம